வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான். ஏன்னா கோல்டை இப்போ நம்ம பெரிய முதலீடாக மட்டும்தான் கருத்திட்டு இருக்கோம். ஸோ அப்படி பண்ணுற முதலீட்டை நம்ம கோல்டு காயின்ஸாக வாங்குறது நமக்கு பெஸ்ட்டா, இல்லை கோல்டு ஜுவல்லரிஸாக வாங்குறது பெஸ்ட்டா அப்படின்றது தான் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கோல்டு காயின்ஸ் பெஸ்ட்டாக ஜுவல்லரிஸ் பெஸ்ட்டான்றது தெரிய வரும். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் கோல்டு வாங்கும்போது கண்டிப்பாக ஏமாறாமல் எப்படி வாங்கலாம் அப்படின்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கோல்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் 11,045 ரூபா. இப்போ வந்து கோல்டோட ரேட் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க இன்னும் கூட கொஞ்சம் குறையுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட சஜஷன். இப்போது ஒரு கம்பேரிசன், நம்ம கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு மொத்தம் ரெண்டு மெத்தட் தான் இருக்குது. ஒன்று கோல்டு காயின்ஸ் மெத்தட், இல்லைனா கோல்டு ஜுவல்லரி மெத்தட். இந்த 2 மெத்தடு தான் நம்மளுக்கு வந்து பிரதானமாக இருக்கிற மெத்தட்ஸு. இப்போ கோல்டு காயின்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தாவே நீங்கள் வந்து கோல்டு காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது உங்ககிட்ட இப்போ 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு மில்லிகிராம் கணக்கில் நீங்கள் கோல்டு காயின்ஸ் வாங்க முடியும். அதே கோல்டு ஜுவல்லரிஸ் நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஏதோ யூஸ் பண்ணுற பொருள் வாங்கணும்னா கூட மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிராம், அதாவது 1/2 சவரனாவது தேவைப்படும். 1/2 சவரன் இன்றைக்கோட ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 கிட்ட வந்து வருது. 90,000 45,000 கிட்ட வருது. இது நீங்கள் 1000 ரூபாயிலே வாங்கி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஹையான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். அதே மாதிரி நீங்கள் கோல்டு காயின்ஸை டேரெக்டாக வாங்குறப்ப உங்களுக்கு லோ இன்ட்ரெஸ்ட், அதாவது வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். காயினுக்கு ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா 1% வேஸ்டேஜில் இருக்குது, சில கடையில் வேஸ்டேஜில் எல்லாமே இருக்குது. நம்ம சர்ச் பண்ணி அதை வாங்கணும். அண்ட் அதை பற்றின வீடியோஸும் என்னோடய சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லோ வேஸ்டேஜ் ரேட்லேயே வந்துட்டு நம்ம கோல்டு காயின்ஸ் வாங்கிக்க முடியும். அதாவது மினிமம் 1%லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3%க்குள்ளே நம்மளால் வாங்க முடியும். இதுவே நீங்கள் கோல்டு ஜுவல்லரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு போனீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஹையாக இருக்கும். வேஸ்டேஜ் இப்போ நீங்கள் ஒரு செயின் எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து 10% வேஸ்டேஜ் இருக்கும். அதாவது 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் நகை வாங்குறீங்கன்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு லாஸு. அந்த மாதிரி தான் வந்து இது வந்து போகும். அதுவே இதை நீங்கள் வந்து காயின்ஸை வந்துட்டு 1,00,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% அப்படின்னும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய். அந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் நான் சொல்கிறது. இன்னும் வேஸ்டேஜே இல்லாத கடைகளும் இருக்குது. நம்ம சர்ச் பண்ணும்போது இது காயின்ஸ் வாங்குறதுக்கு எந்த ஒரு வெயிட்டிங் பீரியடுமே இல்லாமல் நம்ம உடனே இப்போ வாங்கலாம். ஏன்னா 2% வேஸ்டேஜ்னும் போது நம்ம கோல்டு ஜுவல்லரிஸும் அந்த மாதிரி போய் காசு கொடுத்து வாங்கலாம். பட் நம்மளுக்கு என்னென்னா வேஸ்டேஜ் வந்து அதிகமாக போகும். ஸோ அது வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டு கிடையாது. வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் உடனே போய் இன்றைக்கே கோல்டு வாங்குறதுன்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ வெயிட்டிங் பீரியடே இல்லாமல் நீங்கள் ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னா அது நமக்கு லாஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி வாங்குறது தான் நமக்கு பெஸ்ட்டு. அதாவது சிட் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது, இல்லை ஒன் டைம் டெபாசிட் பண்ணி வாங்கும்போது நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கலாம். அப்போ கோல்டு ஜுவல்லரி வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். காயின்ஸ் பற்றி போனீங்கன்னா காயின்ஸ்க்கு வந்து பேங்க்கில் வந்து லோன் தர மாட்டாங்க. ஒரே ஆப்ஷன்ஸ் என்னென்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம், வேணும்னா விற்றுட்டு காசு வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் கோல்டு காயின்ஸில் பண்ண முடியும். கோல்டு ஜுவல்லரிஸாக நீங்கள் வாங்கும்போது அதை நீங்கள் ப்ளட்ஜ் பண்ணலாம். அதாவது பேங்க்கில் கொடுத்து, இல்லை எங்கே உங்களுக்கு அடகு வைக்கணுமோ அங்கே வச்சு அதுக்கான அமௌண்ட் அட்லீஸ்ட் வந்து ஒரு 70% அமௌண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் தருவாங்க. அதை வச்சு நம்ம பிஸ்னஸோ ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் ஏதோ பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து விற்றுட்டு இப்போ காசாக மாற்றணும், இப்போ காசு கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம் கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக, திரும்ப உங்களுக்கு காசாக வேணும் அப்படின்னும் போது கோல்டு காயின்ஸை கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ஹையான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கழிச்சிக்கும் போது மினிமம் பார்த்தீங்கன்னா அந்த 1 or 2% மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டோ அதுக்கே கொடுத்துருவாங்க. அப்போ கோல்டு காயின்ஸோட வேல்யூ வந்து ஹை. இன்றைக்கி நீங்கள் 11,000 ரூபாய்க்கு, அதாவது 8,000 ரூபாய் ஒரு கிராம் வாங்கின ஒரு கோல்டு காயினை கொண்டு போய் இப்போ கொடுக்கும்போது இன்றைக்கி 11,045 ரூபாய் கோல்டோட ரேட்டு. அப்போ உங்களுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10,900 அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரிஸை போய் கொடுத்துட்டு நீங்கள் காசாக வாங்கணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேதாரம் போடுவாங்க. எப்படி பார்த்தாலும் மினிமம் இப்போ நீங்கள் ஒரு 10 பவுன் கொடுக்குறீங்க அப்படின்னா 1/2 பவுனாவது அதில் மைனஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது மணியாக எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கோல்டு ஜுவல்லரிஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்காது, கம்மியான வேல்யூஸாக வரும். இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் ஒரு பர்சன்ட்னும் போது இவ்வளோ தான் போகுன்றது. இப்போ நீங்கள் கோல்டு காயின்ஸ் வாங்கும்போது சிட் ஸ்கீமில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படி வாங்க தேவையில்லை. சிட் ஸ்கீமில் வாங்கினா 11 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும். 11 மாதம் வெயிட் பண்ணி 2% வேஸ்டேஜ் இருக்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் சிட் ஸ்கீமில் போய் 18% 20% இருக்க வேஸ்டேஜில் இருக்க ஜுவல்லரியை நீங்கள் வந்துட்டு 11 மாதம் வெயிட் பண்ணி வாங்கும்போது இதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ சிட் ஸ்கீமில் வாங்குறது காயின் பெஸ்ட்டு கிடையாது. அண்ட் காயினில் இருக்க நெகட்டிவ்ஸ் என்னென்னா சிட் ஸ்கீமில் வாங்கும்போது அது நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் வரும். ஏன்னா அது வந்து கடைக்காரங்களுக்கு தான் லாபம், நம்மளுக்கு லாபம் கிடையாது சிட் ஸ்கீம் பொறுத்தவரை காயின்ஸ் எடுக்கிறது. அது இல்லாமல் பேங்க்கில் வந்து லோன் அப்ளை பண்ணி நம்மளால் பேங்க் லோன் கோல்டு லோன்ஸ் வந்து வாங்க முடியாது. இதுதான் இதோட
ட்ராபேக்ஸு. மற்றது எல்லாமே கோல்டு காயின்ஸ் பொறுத்தவரையும் பெஸ்ட்டு தான். அண்டு கோல்டு ஜுவல்லரியில் வந்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிட் ஸ்கீமில் வாங்குறது வந்து பெஸ்ட்டு, பேங்க்கில் வந்து லோன் கிடைக்கும். இதுதான் இதோட பெஸ்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் கோல்டு ஜுவல்லரிஸ் வாங்கும்போது இந்த பீட்ஸு, ஸ்டோன்ஸ் அதெல்லாம் இல்லாமல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ரிட்டர்ன் வேல்யூ அதிகமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்டோன்ஸ் வச்சோ பீட்ஸ் வச்சோ வாங்கிட்டீங்கன்னா ஸ்டோன்னே சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வாங்கும்போது இப்போ ஒரு சவரன் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதில் உங்களுக்கு 4 கிராம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோனுன்னு சொல்லி உங்களுக்கு வாங்கும்போது கொடுத்துருப்பாங்க. கடைசியில் நீங்கள் அங்கே போய் கடையில் விற்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிராம் கிட்ட வந்துட்டு ஸ்டோனாக இருக்கவே சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நமக்கு லாஸ் ஆகக்கூடாதுன்ற ஸ்டோன் ஜுவல்லரிஸ் எடுக்காமல் இருக்கிறது, பீட்ஸ் எடுக்காமல் இருக்கிறது நம்மளுக்கு தான் பெனிஃபிட்ஸ். ரிட்டர்ன் வேல்யூ வேணும்னா இதுதான் வந்து கோல்டில் இருக்க பிரதானமான 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.